Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல அரேபியன் மந்தி பிரியாணி செய்ய போறோம். இதுக்கு வந்து நம்ம dry lemon எதுமே யூஸ் பண்ணல. அவங்க அரேபியன்ஸ்லாம் dry lemon வந்து யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம அது யூஸ் பண்ணாம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மசாலா prepare பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 4 கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் குருமிளகு, 4 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கரிஞ்சிடாமல் வறுத்துடலாம். நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா ஒன்று தான் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பூண்டு, அப்புறம் 2 பிரியாணி இலை. சிக்கன் வந்து இந்த மாதிரி பீசஸ் வந்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 பச்சை மிளகாவும் ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. இது நல்லா வெந்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற எல்லா சிக்கன் பீசஸையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மசாலாவோட கலந்து விட்டுருங்க. மசாலாவோடு கலந்து விட்டதுக்கப்புறம் 2 கப்பு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரிசி வந்து 1 கப் எடுத்துருக்கோம், அதனால் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதில் ஒரு கொதி வரும்போது இதில் நம்ம வந்து ட்ரை லெமன் எதுவும் யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக நம்ம லெமன் ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த சிக்கன்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்திருக்கும் உள்ளெல்லாம். இப்போது இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த தண்ணியில் தான் நம்ம அரிசி வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா கழுகிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்த 1 கப் பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது நல்லா மூடி போட்டு இதை வேக வைக்கணும். எப்போ வந்து இதை சிம்மில் வைக்கணும் அதாவது தம் வைக்கணும் அப்படின்னா நம்ம அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வரும்போது இதை வந்து தம் பிடிச்சிடணும். அவ்வளோதான். இப்போது ஒரு பவுலில் வந்து மீதி இருக்க பவுடரை வந்து அதாவது மசாலா வந்து சேர்த்துடலாம். அதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து
டொமேட்டோ சில்லி சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இன்னும் அந்த சிக்கன் தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அரேபியன்ஸ் செய்யும்போது இந்த மாதிரி சேர்க்க மாட்டாங்க சில்லி பவுடர்லாம். ஆனால் இன்றைக்கி நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போது கலந்து வச்சுருக்க அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் பீஸில் எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனில் மசாலா எல்லாம் கோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பழைய தோசைக்கல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற எல்லா சிக்கன் பீசஸையும் இதில் சேர்த்துட்டு ஒவ்வொரு சைடையும் ஒவ்வொரு நிமிஷம் நல்லா வேக வச்சு அதாவது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக நீங்கள் 10 நிமிஷம் இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். இது ஆல்ரெடி நம்மளுக்கு சிக்கன் வேக வச்சு தான் எடுத்துருப்போம். மேலே நம்மளுக்கு அந்த ரோஸ்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இதில் பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு 10 எடுத்துக்கோங்க. இல்லாட்டி 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம கடைசியாக நம்ம ரைஸோடு சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் இதை சேர்த்துக்கோங்க. இல்லைனா ரைஸை இறக்குனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை மேலால் ஊற்றி விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இது நல்லா பொன்னிறமாச்சு. இது எடுத்து இன்னொரு பக்கம் வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு. இப்போ பாருங்கள், அரிசியும் நம்மளுக்கு நல்லா உதிரியாக அழகாக வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த நெய்யோட அந்த பாதாம் முந்திரியும் இது மேலால் நம்ம போடணும். இந்த மாதிரி இதை நம்ம பரிமாறும்போது நல்லா அந்த சிக்கன் ரைஸு அதுக்கப்புறம் முந்திரி பாதாமோடு சேர்த்து பரிமாறும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.